சூப்பரா ஒரு சிக்கன் சொல்லி தரட்டுமா? இது நல்ல பழகுன கடாயில தான் செய்யணும். அப்பதான் வறுத்தா செமையா இருக்கும். ஒரு கடாயில நல்லா தண்ணி ஊத்தி, சிக்கன் மூழ்குற அளவுக்கு, அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமா போட்டுக்கோங்க. ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது நல்லா வத்தி, சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம், ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள். ஐயோ! வேற லெவல் அல்டிமேட் டேஸ்ட்டா இருக்கும். வெறும் மிளகாத்தூள போட்டு சுத்திலும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, குக்கிங் ஆயில் ஊத்தி விட்டுருங்க. அவ்வளோதாங்க இந்த சிக்கன் பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படி ஒரு வறுவல், இப்படி ஒரு வறுவல் வறுத்து எடுத்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். இந்த கடாய விட்டுறாதீங்க. கடைசியா அதில சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு செஞ்சிருந்தேன். காரம் இல்லாம என் வீட்டுக்காரர் சாப்பிடணுன்றதுக்காக. தேங்காய் எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு, கருவேப்பில போட்டு, பொட்டேட்டோவ குட்டி குட்டியா சாப் பண்ணி அதையும் போட்டு, வெறும் மிளகாத்தூள் போடுவேன் எப்பவுமே. ஆனா இதில போடல. குழம்பு மிளகாத்தூள் லைட்டா ஆட் பண்ணேன். ஏன்னா காரம் இல்லாம வேணுன்றதுக்காக. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அதையும் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு மோர் குழம்பு தான் செய்ய போறேன். மோர் குழம்பு ஏற்கனவே நம்ம வீடியோல நான் போட்டிருக்கேன். இது கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு, சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, கொஞ்சம் ஜூஸ் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜூஸ் போட்டோம். இந்த மிக்ஸி யார்கிட்டலாம் இருக்கு? எவ்ளோ யூஸ்ஃபுல் தெரியுமா? பிரீத்தி ஜோடியாக் காஸ்மோ இது. எல்லா ஜூஸும் இதில போடலாங்க. சூப்பரா இருக்கும். எந்த காய்கறியும் கட் பண்ண தேவையில்ல. ஸ்லைஸ் பண்றது, கட் பண்றது எல்லாமே இதே பண்ணி குடுத்துரும். பாருங்க, அந்த சாத்துக்குடியில தோலு மட்டும் தான் வந்துச்சு. எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துருச்சு. கம்ப்ளீட்டா நெறைய ஜூஸும் கிடைக்கும். என்னதான் கையில புழிஞ்சாலும் இந்த மாரி கிடைக்காதுங்க. இந்த மிக்ஸி சூப்பர் மிக்ஸி. கண்டிப்பா நீங்க வாங்குற மாரி இருந்தா இத வாங்குங்க. பாருங்க எவ்ளோ ஜூஸ் இருக்கு. ஜூஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு என் ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கா? இன்னைக்கு வந்து நீங்க காரம் இல்லாம சாப்பிடணுன்றதுக்காக ரைஸ் வச்சிருக்கோம். சுட சுட சாதம். ஓகே. அப்புறம் மோர் குழம்பு, தேங்காய் ஜீரகம் அரைச்சு ஊத்தின மோர் குழம்பு. ஓகே. அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை காரம் இல்லாம. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கன். அதுக்கப்புறம் கொஞ்சமா சாத்துக்குடி ஜூஸ். இதுதான் எங்க வீட்டு சமையல். நீங்கெல்லாம் என்ன சமைச்சீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாய்.